ஹாய் வியூவர்ஸ், மினி ஆக்ஷன் எல்லாரும் ஆன்டிசிபேஷனோடு இருப்பீங்க. சிஎஸ்கே யாரை இந்த ஆக்ஷனில் எடுக்க போகிறாங்க? 4 ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்குது. மதிஷா பத்திரானாவை வெளியே விட்டுட்டாங்க. வில் தே கோ ஃபார் ஸ்டீவன் ஸ்மித்? ஸ்டீவன் ஸ்மித் எடுப்பாங்களா? எனக்கு என்னமோ ஒரு சின்ன டவுட் இருக்குங்க ஸ்டீவன் ஸ்மித்துக்கு போவாங்கன்ட்டு. ஏன்னா பேஸ் ப்ரைஸ் 2 crores, நிறைய பிட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க ஸ்டீவ் ஸ்மித்துக்கு. தோனியால் ரியலிஸ்டிக்காக எவ்வளோ வருஷம் ஆட முடியுன்றது தெரியாது. இந்த சீசனே ஒரு உட்காந்தாலும் உட்காரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சஞ்சு சாம்சனை கேப்டன்ஷிப் மெட்டீரியலாக எடுத்திருக்காங்களான்றதை நம்மளால் 100% சொல்ல முடியாது. பட் ஸ்டீவன் ஸ்மித் டாக்டிக்கலி ஒரு பிரில்லியன்ட் ஸ்கிப்பர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட். அதே மாதிரி பூனே டீமை ஒரு வாட்டி லீட் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தார். அந்த டீமில் தோனி இருந்தார், அவர் லீட் பண்ணல. ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்ப்பாங்களா? எனக்கு என்னமோ பார்ப்பாங்கன்னு தோணுதுங்க. அதே மாதிரி கேமரூன் கிரீன் எல்லோரும் போவாங்கன்றாங்க, மோதுவாங்க. பட் எனிவேர் க்ளோஸ் டு ஒரு 15 crores வேணால் அவருக்கு போட்டு வச்சுருக்கலாம். அதுக்கு மேலே போனால் க்ரீன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். வேறு யாராவது இன்ட்ரெஸ்டிங் ஒரு இன்டர்நேஷ்னல் ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர்ஸ்னால், இப்போ நான் பார்த்த ரீசெண்ட்லி கன்க்ளூடட் T20 பிட்வீன் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் நியூசிலாண்டில் ஜேசன் ஹோல்டர் பின்றாருங்க. ஏற்கனவே அவர் சிஎஸ்கேக்கு ஆடினவர் தான். அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? மோதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மினி ஆக்ஷன் ஒன்றும் பட்டையை கலப்பாது. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஸ்மார்ட்டாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வாட்டி டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா மாதிரியான பெரிய பிளேயர்ஸை விட்டுருக்காங்க. அண்ட் மதிஷா பத்திரானாவே வெளியே விட்டுருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரீட்டைன் பண்ணியிருக்க ஸ்குவாட் ரொம்ப நல்லா இருக்குது. பேட்டிங் ஸ்ட்ரென்த் இருக்குது, போலிங் ஸ்ட்ரென்த்தும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர போலிங் லைனப்னு சொல்ல முடியாது. பட் எண்ட் ஆஃப் த டே என்ன தான் நீங்கள் டீமை செட் பண்ணால் கூட அன்றைக்கி என்ன பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆட போகிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் வியூவர்ஸ். ஸ்டீவன் ஸ்மித் அண்ட் ஜேசன் ஹோல்டர் 2 ஓவர்சீஸ் பிளேயரை டார்கெட் பண்ணுவாங்களா சிஎஸ்கே? நம்ம பார்ப்போம். பட் ஆல் செட் அண்ட் டன் இந்த மினி ஆக்ஷன் மஜாவாக இருக்கும், ஜாலியாக பார்க்கலாம். தேங்க்யூ.